ஒரு நைட்ல 2 பெரிய சம்பவம் நடக்குது. ஒரு பக்கம் ஒரு யங் மேன். அவன் பேரு ராய் குட். அவனுக்கு வயித்துல புல்லட் பாய்ஞ்சிருக்கு. அவன் குதிரைய ரைட் பண்ண வரான். இதுக்கு மேல பிளட் லாஸ்னால அவனால குதிரைய ஓட்ட முடியாம ஒரு ஃபார்ம்ல வரான். இன்னொரு பக்கம் ஒரு டாக்டரோட கிளினிக் முன்னாடி 10, 20 கவுபாய்ஸ் நிக்கிறாங்க. அவங்களோட தலைவன் கையில ஒரு புல்லட் பாய்ஞ்சிருக்கு. அவன் பேரு பிராங்க்லின். வேற வழியே இல்ல. தன் கைய வெட்டினா தன்னை காப்பாத்த முடியும் டாக்டர் சொல்ல. என் சாவ நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இது என்னோட சாவல்ல. என் கைய வெட்டு பரவாயில்லன்னு சொல்லி, அந்த கைய வெட்டி அவன் கூடயே எடுத்துக்கின்னு, தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன துரோகிய கொல்லாம விட மாட்டேன்னு கிளம்புறான். ராய் குப்புக்கும் பிராங்க்லினுக்கும் என்னதான் பிரச்சனை? இவங்க 2 பேருக்கும் நடக்கிற மோதல்ல சுத்தி பாதிக்கப்பட போறது யார் யாரு? இதுதான் தி காட்லெஸ் சீரிஸோட கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். லாபெல் அது ஒரு 1800ஸ்ல அமெரிக்கால இருக்க சின்ன டவுன். அந்த டவுனோட ஒதுக்குப்புறத்துல வாரோட அலைஸ். அலைஸோட ஃபார்ம்ல தான் வந்து நேத்து ராய் விழுந்தான். அலைஸோட ஃபேமிலியே வித்தியாசமான ஃபேமிலி. அலைஸுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் டர்க்கி. அவன் ஒரு செபிந்தியன். அவனோட பாட்டியும் செபிந்தியன். இதுல ஒரே ஒயிட் உமன் அலைஸ் தான். ராய் வந்து இங்க விழுந்ததை பார்த்த அலைஸ் அவனை காப்பாத்துறா. அவனுக்கு உணவு தண்ணி கொடுத்து அவன் ஹீல் பண்ணி சரி பண்றான். சரியாய் வெளில வந்த ராய் அவங்க குதிரைகளை டேம் பண்ண உதவணும். அதாவது காட்டு குதிரைகளை பழக்கி அதுங்களை விற்கணும். ஸோ அந்த குதிரைகளை பழக்கறதுன்றது ஒரு கலை. அதுக்கு ராய் ஹெல்ப் பண்றான். அவனுக்கு அனிமல்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி அவனை காப்பாத்துறதுக்கு இது ஒன்னாச்சும் பிரயோஜனம் சொல்லி அலைஸ் அவன் அந்த வேலையை பண்ண விடுறான். அவன் அந்த வேலையை பண்ண சொல்ல அலைஸோட பையன் டர்க்கியும் ராய் கூட அட்டாச் ஆகிறான். ஆனா தன்னோட ஃபார்ம்ல புதுசா ஒருத்தன் குண்டடிப்பட்டு விழுந்திருக்கான். அவன் யார் என்னன்னு தெரியாது. ஸோ இவன் யார் என்னன்னு தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு டவுனோட ஷெரீஃபுக்கு அலைஸ் இந்த விஷயத்த சொல்லி அனுப்பா. டவுனோட ஷெரீஃப் மேக் இந்த டவுனை பத்தி முதல்ல சொல்லிடலாம். இந்த டவுன்ல ஆண்களே இல்ல. எல்லா ஆண்களும் ஒரு மைன் விபத்துல செத்துட்டாங்க. சில்வர் மைன் விபத்துல. மிச்சம் இருக்க சில ஆண்கள்ல ஷெரீஃபும் ஒருத்தர், ஷெரீஃபோட டெபுட்டி ஒயிட்னியும் ஒருத்தர். அதை தவிர முக்காவாசி பெண்களும் சில வயசான கிழவன்களும் குழந்தைங்களும் மட்டும்தான் அந்த டவுன்ல வசிக்கிறாங்க. இதனாலேயே அந்த டவுன் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்குது. லைக் ஒர்க் ஃபோர்ஸ் இல்ல அந்த டவுன்ல. பல பெண்கள் அவங்களோட கணவரை இழந்த சோகத்துல வசிக்கிறாங்க. இந்த மாதிரி பல கெயாஸ் மூட்ல இருக்கு. பல கெயாஸ்ல இருக்கு அந்த டவுனே. ஸோ இந்த விஷயத்த அப்ப கேள்விப்பட்ட மேக் அவனை யாருன்னு செக் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட ஆபீஸ் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட்ல ராய் குட் ரிவார்ட் $1000 போட்டிருக்கு. சரி இவன் கரெக்டான டைம்ல நம்ம டவுனுக்கு வந்து சேர்ந்திருக்கான். இவனோட வாண்டட் போஸ்டரும் நம்மளோட ஸ்டேட்லேயே தான் இருக்கு. ஸோ இது அவனா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் அவனை செக் பண்றான். அது ராய் குட்னா அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி இவன் ராய் குட்டா இருக்கலாம், இல்லாமலேயும் போவான். எதுக்கும் இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்ல இருக்கும்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்ல வைப்பான். வச்சுட்டு அவனோட ஷெரீஃப் கிட்ட இவன் உண்மையிலேயே ராய் குப்பா இருந்தா இவன் தேடி இவங்க கேங் மெம்பர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து இவனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நான் அந்த கேங்கோட தலைவனை தேடி போறேன். நீ அது வரைக்கும் அவனை பாதுகாப்பா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட பசங்களை கூட்டிட்டு போய் தன் தங்கச்சி மேரி கிட்ட விட்டுட்டு போறான். மேரி யாருன்னா அவளுக்கு இந்த வாழ்க்கை முறை பிடிச்சிருக்கு. அவ தன்னை ஒரு ஆணாவே உணர்றா. அவ கன்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கிறா. ஹார்ட் ஒர்க்குக்கு பழகுறா. ஸோ ஆண்கள் இல்லாம இந்த டவுனை நம்மளே ரன் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாலஜியை பிலீவ் பண்றவ. ஸோ அவகிட்ட தான் பசங்களை விட்டுட்டு நீ நான் அவ திரும்பி வரக்கு எங்களை பார்த்துக்கோ. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வரேன். இல்லைன்னா நம்ம டவுனுக்கு பெரிய டேஞ்சரா போக முடியும்னு சொல்லிட்டு மேக் அண்ணன் கிளம்புறான். இந்த பக்கம் பிராங்க் ராயை தேடி ஒவ்வொரு டவுனா போறான். போற டவுன்லலாம் அவனை யார் எதுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே போறான். எனக்கு ராய் உயிரோட வேணும். அவன் கொண்டு போன பணமும் வேணும்னு சொல்லி. அப்பதான் நம்மளோட விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெயினை அட்டாக் பண்ணி கொள்ளையடிச்சிருக்கானுமே. அந்த கொள்ளையப்போ பிராங்கோட கொடூரமான முறைகள் பிடிக்காம தான் ராய் அங்க இருந்து அந்த பணத்தோட தப்பிச்சிட்டான். இப்போ கொள்ளையடிச்ச பணமும் பிராங்க்கு கிடைக்கல. தன்னை ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்றதும் பிராங்கால தாங்க முடியல. ஸோ அவன் ராயை தேடி போற வழியில எல்லாத்தையும் அழிச்சுக்கு போறான். கட் டு ராய். ராயை வந்து ஒயிட்னி பத்திரமா பார்த்துக்கிறான். அப்போ ஒயிட்னிக்கும் ராய்க்கும் இடத்துல கான்வர்சேஷன் வருது. உங்க ஷெரீஃப் எப்படிப்பட்ட ஆளுன்றப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் ஷெரீஃப் தான் கத்து கொடுத்தாரு. ஆனா ரீசெண்ட் டேஸ்ல அவர் கொஞ்சம் டல் ஆயிட்டாரு. அவங்க ஒய்ஃப் இறந்ததுனாலே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிருக்காங்க. அப்ப அலைஸ் ஷெரீஃப் ஆபீஸுக்கு வந்துடுறா. அலைஸ் யாருன்னா அவனா அவளோட ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் ராய்னா அந்த குதிரைகள்லாம் அவளோட தான். அலைஸ் அங்க வந்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு இந்த குதிரைகளை விற்கணும். வித்துட்டு வர காசுல நான் என் பையனை கூப்பிட்டு வேற என்ன சிட்டிக்கு போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நீங்க இவனை இங்க வச்சுக்கிறது பற்றி என்னோட ஃபார்ம் அனுப்புங்க அப்படின்னு சொல்றா. ஒயிட் நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா அவ கண்ணு எடுத்து காமிச்சு நீ ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலாம் நான் கூட்டு நல்லா போறேன் நான் கூட்டு போறேன்னு சொல்லி அவன் அங்க வந்து கூட்டு போயிடலாம். கூட்டு போனாவ அவனோட ஃபார்ம்ல வச்சு குதிரை டேம் பண்ற உதவுறா. அதுவும் இல்லாம அவ கேட்கிறா. நீ சொல்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ உண்மையிலே ராய் குப்பா உன்னால இந்த டவுனுக்கு டேஞ்சர் வருமானுங்க. அதுக்கு ராய் எந்த பதிலுமே சொல்லல. அப்போ அங்க ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம வருது. இவங்களோட பாட்டி தான் செவ்வின் தெரியல. அவங்க வந்து சில ஆயுர்வேதிக் வைத்தியங்கள்லாம் பண்றாங்க. பண்ணிட்டுக்கு பச்சளை எத்தனை வர வெளில போசல ஒரு பாம்பு அந்த குழந்தைய கடிக்க வந்துடுது. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ராய் கண்டுத்தி 10 அடி தூரத்துல இருக்க பாம்பை கரெக்டா தலையிலே சமா. இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு. அப்பதான் அலைஸ் புரிஞ்சுக்கிறா இவன் உண்மையிலும் ராய் தான் போல இருக்கு. இவன் இங்க வச்சிருந்தா டேஞ்சர்னா பட் நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்கணும். நம்ம வேலையை முடிக்கணும் வேற வழியில குதிரைகளை ட்ரெயின் பண்ண அவனை அலோவ் பண்றான். இவன் குதிரைகளை ட்ரெயின் பண்ண சொல்ல அலைஸோட பையன் இவன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிறான். அலைஸோட பையனுக்கும் ராய்க்கும் இருக்க உறவு அவனுக்கு
ஃப்ராங்க் ஞாபகப்படுது. ஃப்ராங்க் யாருன்னா நம்ம முதல்ல பார்த்தோம்ல இந்த கௌபாய். ஃப்ராங்க்குக்கும் ராய்க்கும் எப்படி உறவு ஏற்படுது? ஃபிளாஷ்பேக். ராயும் அவங்க அண்ணனும் சின்ன பசங்களா ஊர விட்டு ஓடி வந்தவங்க. அவங்களுக்கு அப்பா, அம்மா, ஃபேமிலி எதுவுமே இல்ல. அவங்க கலிஃபோர்னியாவுக்கு போய் வேலை பார்த்து பொழச்சுக்கலாம்னு நெனச்சு கிளம்புறாங்க. பட் அவங்களால இந்த ஊர விட்டு வெளில போற முடியல. ஸோ அவன் அண்ணன் என்ன பண்றான், ராய ஒரு அநாத ஆசிரமத்தில விட்டுட்டு, அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறான். நான் போய் பொண்ண சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆனோனே கண்டிப்பா உன்ன தேடி வருவேன்டா. அது வரைக்கும் இங்கேயே இருன்னு சொல்லிட்டு. காலங்கள் போடுது. ராய் அவன் அண்ணன மிஸ் பண்றான். பட் அவனால எதுவும் பண்ண முடியல. அவனுக்கு 10 பருவம் வருது. 17, 18 வயசு. அப்போ அவன் இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது. கிளம்பி போய் நம்ம அண்ணன பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குதிரைய தூக்கின்னு கிளம்பி போக பார்க்குறான். அந்த குதிரை தான் ஃப்ராங்கோட குதிரை. ஃப்ராங்க் ராய புடிச்சிடுறான். எங்கடா போற? எங்க அண்ணன தேடி இந்த மாரி போறேன்னு சொல்ல, இவன் கதைய கேட்டு பாவப்பட்ட ஃப்ராங்க், நீ இனிமேட்டு என் கூட்டத்துல வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு, அவன் கூட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே ஈக்குவலான பெர்சன்ஸ் தான். அதாவது அவன் கொள்ளையடிக்கிறத அவனுங்க சாப்பிடுவானுங்க, குடிப்பானுங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவானுங்க. அவ்வளவுதான் அவனுங்களோட வேலை. எதிர்த்து போறவன கொலை பண்ணுவானுங்க. இப்படி ஒரு வைல்டான வாழ்க்கை வாழற கூட்டத்துல போய் ராய் சேர்றான். அப்போதுலருந்து அவன் வாழ்க்கையே தலைகீழா மாறுது. ஃப்ராங்க் அவனுக்கு நெறைய விஷயங்கள சொல்லித் தரான். லைக் கன்ன எப்படி ஹேண்டில் பண்றது, ஹார்ஸஸ் எப்படி ரைட் பண்றதுன்னு. பட் ராய்க்கு ஃப்ராங்க் கிட்ட புரியாத ஒரு விஷயமே, ஃப்ராங்க் வந்து ரொம்ப ரிலீஜியஸான பெர்சன். கிறிஸ்டியானிட்டில. பட் அவன் பண்றது எல்லாமே கொடூரமான விஷயங்கள். இவ்வளோ ரிலீஜியஸான பெர்சன் ஏன் இவ்வளோ கொடூரமா இருக்கான்ற விஷயத்த ராயால புரிஞ்சுக்கவே முடியல. கட் டு தி பிரசன்ட் ராய். ஃப்ராங்க் தனக்கு என்னெல்லாம் சொல்லிக் குடுத்தானோ, அத வந்து ராய் அந்த பையனுக்கு சொல்லித் தரான். கன் யூஸ் பண்றதாகட்டும், ஒரு குதிரைய ரைட் பண்றது, குதிரைய எப்படி பழக்கறது, குதிரைய எப்படி டேம் பண்ணி நம்மளோட பார்ட்னரா ஆக்கிக்கிறது, அந்த மாரி விஷயங்கள அவனுக்கு சொல்லித் தரான். கட் டு ஃப்ராங்க். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ராங்க் ரொம்ப ராய்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு. இப்படிப்பட்ட ஒருத்தன் தன்னை துரோகம் பண்ணிட்டான்ற வழியில தான் ஃப்ராங்க் அவனை தேடி வந்துட்டு இருக்கான். கட் டு மேக். மேக் இங்க லாதல்லேருந்து கிளம்பி போன மேக் ஒவ்வொரு ஊரா ஃப்ராங்க் எந்தெந்த ஊருக்குலாம் போனானோ அந்த ஊருக்குலாம் போய் விசாரிச்சுட்டு போறான். அந்த போற வழியில அவன் பார்க்குற சேதாரங்களும் அவனை இன்னுமே பயம் புடிச்சுது. ஸோ அவன் அந்த ஷூட் அவுட் நடந்த இடத்துக்கு போறான். அதாவது ராய்க்கும் ஃப்ராங்க்குக்கும் ஷூட் அவுட் நடந்த இடத்துக்கு. ஒருத்தன் 17 பேர சுட்டிருக்கான். அதாவது ராய் குட் 17 பேர சுட்டிருக்கான். இது எப்படி பாசிபிள்னு சொல்லி பார்க்குறான். அந்த சண்டை நடந்த இடம் எப்படின்னா 2 மலைகளுக்குள்ள போற ஒரு பாதை. ஸோ ராய் என்ன பண்ணிட்டான், மொத்த கேங்கையும் அந்த பாதைக்குள்ள வர வச்சுட்டு, அவங்களால ராய சுத்தி வளைக்க முடியாதபடி பண்ணிட்டான். ராய் வந்து அந்த மலைகளுக்கு நடுவுல இருந்துகிட்டு ஓப்பன் ஃபயர் பண்ணியிருக்கான். எதிர்ல வர எல்லார் மேலயும். அப்படி பண்ண ஃபயர்ல தான் ஃப்ராங்கோட ஷோல்டர்ல ஒரு புல்லட் இறங்கியிருக்கு. இந்த சண்டை நடந்த இடங்களையும், அங்க இருந்த பணத்தையும் பார்த்து மேக் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ராய் எவ்வளோ பெரிய கன்மேன், அவனோட திறமையில எந்த அளவுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட மேக், நம்ம ஊர்ல இருக்கிறது உண்மையிலேயே ராய் கூப்பிடுனா, ஃப்ராங்க் அவனை தேடி கண்டிப்பா வருவான். நம்ம பார்த்துட்டு வந்த ஊர்கள் மாதிரியே நம்ம ஊரும் அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ராங்க் ஒரு முடிவு எடுக்கிறான். நம்ம திருப்பி ஊருக்கு போய் ராய்குட்ட காப்பாத்தி அவனை கோர்ட்ல எடுத்துட்டு போய் ஒப்படைக்கிறதுலாம் எந்த நன்மையுமே பண்ணாது. அதை விட நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம ஃப்ராங்க் எதிர்கொண்டு போலாம். அவனை கொல்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவனை கொன்னுடலாம்னு சொல்லி ஃப்ராங்கை தேடி கிளம்புறான். ஃப்ராங்க் என்ன பண்றான்னா, ராய் ஒரு சைல்டு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தான்னு சொன்னல, அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் ராய் அங்க இருக்கான்னு தேடுறான். அந்த ஆர்ஃபனேஜே அங்க இல்ல. அவங்க எல்லாருமே 10 நாளைக்கு முன்னாடியே அங்கேருந்து வேலி பண்ண போயிட்டாங்கன்றது தெரியுது. அப்பதான் ஃப்ராங்க்குக்கு புரியுது, அவன் நம்மகிட்ட எடுத்த பணத்தை இங்க தான்டா குடுத்துருக்கணும். அதனால தான் இந்த ஆர்ஃபனேஜே இப்ப இங்க இல்ல. சரி, இங்கேருந்து அடுத்த லீட் நமக்கு என்ன? அவங்க அண்ணன் இருக்க இடம் கலிஃபோர்னியா. இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து அவங்க அண்ணன் இருக்க வழிக்கு போகணும்னா, இந்த குறிப்பிட்ட சில டவுன் வழியா தான் போய் ஆகணும். அந்த டவுன் வழியா போவோம் அவன் தேடின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். கட் டு தி டவுன். டவுன்ல மைனிங் ஆக்சிடென்ட் ஆல்ரெடி ஆகி அங்கேருந்து ஆம்பளைங்க செத்துட்டாங்கன்னு சொன்னல. ஸோ புதுசா ஒரு மைனிங் கம்பெனி வருது. குயிக் சில்வர் மைனிங்னு சொல்லிட்டு. அவங்க என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, இனிமேட்டு நம்ம டவுனை நாங்க டேக் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயும் நாங்க கண்ட்ரோல் பண்றோம். நாங்க மைனிங்க பார்த்துக்கிறோம். நீங்க பெண்கள்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, இந்த டவுனை நம்ம மறுபடியும் ரீடெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பல பேருக்கு பிடிச்சிருந்தாலும், சில பேருக்கு பிடிக்கல. அதுல ஒருத்தர் தான் மேரி, ஷெரீஃபோட சிஸ்டர். இவங்க மேல ஒரு சந்தேக பார்வையோட இருக்கா. ஒருவேளை இவனுங்க நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு. பட் டவுன்ல ஆண்கள் எல்லாமே சேர்ந்துட்டாங்க. அப்போ புதுசா வர ஆண்கள பார்த்தா பெண்களுக்கு ஆப்வியஸ்லா ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அவங்க எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்றாங்க. டவுனே ஒரே குதூகலமா ஆகுது. பட் மேரி மட்டும் சோகமா தனியா போறா. இதுக்கு வந்து நம்ம ஒயிட்டி இருக்கான்ல, அதாவது ஷெரீஃபோட அசிஸ்டன்ட். அவனுக்கு வந்து ஒரு பிளாக் வுமன் மேல லவ் வருது. 1800ஸ்ல பிளாக் வுமன் மேல லவ் வருது ஒயிட் பையனுக்குன்றது ரொம்ப வியர்டான விஷயம். ஸோ அவன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கோசம் வயலின் லெசன் கத்துக்கிறேன்னு தெரியல. அந்த பொண்ணோட ஏரியாவுக்கு போறான். அங்க இருக்க அந்த பொண்ணோட அங்கிள்ஸ், அப்பா எல்லாரும் முறைச்சாலும் அந்த பொண்ணுகிட்ட பழகுறான். ரொம்ப க்ளோஸ் ஆகி இவங்க 2 பேரும் பிசிக்கலா இன்வால்வ் ஆகிறத பார்த்த அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அடின்னு வச்சு, நீ இன்னொரு தடவை இந்த ஊருக்குள்ள வந்தனா உன்னை கொன்றுவேன்டான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவ்வளோ தௌலத்தா நம்ம கிட்ட பேசுறான்ல, யாரா இவனுங்கன்னு ஒயிட்டி விசாரிக்க போக, அவங்க வந்து சிவில் வார்ல கலந்துக்கிட்ட சோல்ஜர்ஸ். சிவில் வார் விடிஞ்சு இப்ப தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்க இங்க விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இனிமேட்டு அவங்க கிட்ட வாலாட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுப்ப ஒயிட்டி அமைதியா அந்த பொண்ணை விட்டு விலகி போயிடுறான். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ரிவார்டோட ஒருத்தன் செர்ச்ல இருக்கானா, யாருக்கு மோர்க்கு வைக்கும்? அஃப்கோர்ஸ் பிரஸ்ஸுக்குறான். ஒரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பரை சேர்ந்த ஒரு ஆத்தர் ராய் குட்ட இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சா நம்ம நியூஸ் பேப்பர்ல நியூஸா போட்டு நம்ம நிறைய காப்பீஸ் இருக்கலாம், நிறைய காசு பார்க்கலாம்.
ஸோ அவன தேடி கிளம்புறான். அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ராய் வந்து இனிமேல் லேபல்ல இருக்கான். ஏன்னா அவன் வந்து போற வழியில அந்த டவுன் தான் இருக்கு. அந்த டவுன தாண்டி அவன யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. இவனுக்கு கிடைச்ச இன்டெல வச்சு அவன் அந்த டவுனுக்கு போய் பார்க்குறான். கட் டூ ஃபார்ம். ஃபார்ம்ல அலைஸ், ராய், ரவுக்கர் அவங்க பாட்டி இவங்களுக்கு நடுத்துல ஒரு நல்ல பாண்ட் உருவாகுது. ராய் என்ன சஜெஸ்ட் பண்றான்னா, இந்த பையனுக்குள்ள இருக்க பயத்தெல்லாம் போக்கணும். இந்த பையன் வெளி உலகத்தை பார்த்தாலே அவனுக்கு எல்லாம் மாறும். இவனை ஹண்டிங் கூட்டின்னு போறேன்னு சொல்லி அவனுக்கு ஹண்டிங் கூட்டின்னு போய் ஒரு உயிரை கொல்றது எப்படி, நம்ம பசிக்கோசம் தான் வேட்டையாடணுன்ற விஷயங்களும் சொல்லித்தரான். இந்த விஷயங்கள்லாம் நடக்க சொல்ல நமக்கு மேலும் ராய் ஏன் ஃப்ராங்கை வெறுத்தான்ற விஷயங்கள் ஃபிளாஷ்பேக்ல வருது. ஏன் ராய் வந்து ஃப்ராங்கை வெறுக்க ஆரம்பிச்சானா, ஃப்ராங்க் வந்து தேவையில்லாத ஆட்களை கூட்டத்துக்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சான். லைக் ஒரு ட்வின்ஸ் அவனுங்க வந்து கொலைதாரனுங்க. லைக் ஒவ்வொரு வீடா போய் அந்த வீட்டை அழிச்சு அங்க இருக்க பொருட்களை எடுத்து அதன் மூலமா வாழ்க்கை நடத்துவாங்க. அவங்கள பார்த்து அவங்க சொல்ற பொய்களை நம்பி ஃப்ராங்க் அவங்கள கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கிறான். இந்த மாதிரி ரொம்ப மாரலிட்டியே இல்லாத ஆட்கள் கூட்டத்துக்குள்ள வர வர கூட்டம் கொடூரமான விஷயங்களுக்கு ஈடுபடுது. லைக் அந்த ட்ரெயின் ராபரியில கூட ஃப்ராங்க்கு கோவம் வந்தது காரணமே இவங்க போனது வெறும் ராப் பண்ணதான். பட் இவங்க ராபரியோட நிறுத்தாம அந்த ட்ரெயின்ல இருக்க பெண்கள், குழந்தைங்க எல்லாரையும் கொலை பண்ணானுங்க. இது கோவத்தை இன்னும் தூண்டுச்சு. அதனாலதான் அவன் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வர முடிவு பண்ணி வெளியவே பண்ணான். இப்படியான விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே வேட்டையை முடிச்சு திருப்பி வந்த ராய் கிட்ட அலைஸ் ஒரே விஷயம் தான் கேட்கறா. எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ற, உனக்கு திருப்பி என்கிட்ட என்ன தரதுன்னு தெரியல. உன் காசு வேணுமா இல்ல வேற என்ன வேணுமா என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு. அப்போ ராய் ஒரு விஷயத்த கேட்கறான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதுக்கு சொல்லி தெரியான்ட்டு. எழுத படிக்க தெரியாது ஆமான்னு சொல்லிட்டு ராய் வந்து அவனுக்கு ஒரு லெட்டர் எடுத்து அவன் காட்டுறான். நான் எங்க அண்ணனை பார்க்கணும்னு ஏன் தப்பிச்சு போக ட்ரை பண்ண தெரியுமா, இந்த லெட்டர் தான் காரணம். எங்க அண்ணன் எனக்கு ஒரு லெட்டர் போட்டு அதை எழுதி அனுப்பிச்சிருந்தா அது எனக்கு படிக்க தெரியாத காரணத்தினால நான் இன்னி வரைக்கும் படிக்கல. நான் ஒரு நாள் படிக்க கற்றுக்கிட்டு இந்த லெட்டரை பிடிச்சி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு படிக்க கற்றுத்தான்னு சொல்லி ராய் அலைஸ் கிட்ட அலைஸ் வந்து ராய்க்கு எழுத படிக்க கற்றுத்தரா. இவங்க சின்ன விஷயமே இவங்களுக்குள்ள இன்டிமேசியை டெவலப் பண்ணுது. ஏன்னா அலைஸும் கணவன் இல்லாமல் வாழற ஒரு தின்றதுனால. அப்போ ராய் வந்து அலைஸோட கணவனை பத்தி கேட்க, அப்பதான் அலைஸ் ஒரு கதையை சொல்றா. அலைஸ் வந்து ஒரு ஒயிட் பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போது. அவங்க கல்யாணத்துல ரெட் இண்டியன்ஸ், அதாவது செவ் இண்டியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. 4 செவ் இண்டியன்ஸ் சேர்த்து அலைஸ் ரேப் பண்ண சொல்ல அவனை காப்பாற்றவன் தான் மேக், லாபெல்லோட ஷெரீஃப். அலைஸையும் அவளோட சொந்தக்காரங்களையும் காப்பாத்தி லாபெல்ல கூப்பிடுறான். பட் அலைஸோட லவ்வர் இறந்துறான். வேற வழி இல்லாம இங்க வந்த அலைஸ் ஒரு செவ்விந்திய குடும்பத்தோட சேர்ந்து வாழறான். அந்த செவ்விந்திய பாட்டி தான் இவ. அவளுக்கு பிறந்த குழந்தைதான் ட்ரக்கர். இப்படி வாழ்க்கை முழுக்க டிப்ரெஷனை பார்த்து வாழ்ந்த அலைஸ் தன்னோட புது வாழ்க்கையை தேடி போகிறான். இந்த பணத்தை சேர்த்துருக்குன்றத ராய்க்கு இப்ப சொல்றா. ராய் இதை கேட்டு அலைஸ் மேல உண்மை ஈர்ப்பு அதிகமாயிடுது. இவ்வளவு நம்மள மாதிரி தான் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கான்னு சொல்லி. அப்ப ராய்க்கு தோன்ற விஷயம் என்னன்னா, நம்ம இங்க இருக்கிறது பிராங்குக்கு மட்டும் தெரிஞ்சா இவங்க எல்லாருக்குமே டேஞ்சர் அதிகமாயிடும்ன்ற விஷயமும் அவனுக்கு தோணுது. அவனுக்குள்ள கில்ட் ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமா நாத்தை நகர குதிரைகள் எல்லாத்தையும் ராய் பழக்கப்படுத்தி விற்கிறதுக்கு தகுதியான குதிரைகளா மாத்துறான். அதே சமயம் அதை அலைஸ் வந்து ராய்க்கு எழுத பிடிப்புன்னு தரா. ஸோ ஒரு நாள் இவங்க 2 பேரும் நைட் ஒன்றா உட்காந்து அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, டேய் தம்பி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் நான் ஒரு சொந்தமாக வீடு வாங்கி நான் செட்டில் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நான் கலிஃபோர்னியா பக்கத்தில் ஒரு டவுனில் செட்டில் ஆயிருக்கேன். அந்த டவுனோட நேத்து தான். உனக்கு வேணும்னா என்னை வந்து எப்போ வேணா இங்கே பாருன்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ படித்த ராய் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறான். அலைஸ் அவனை சமாதானப்படுத்துறா. அப்போ அவங்களுக்குள்ள இன்டிமேசி அதிகமாகி லவ் உருவாகுது. இது இன்னுமே ராய் கில்ட்டியா இருக்குது. நம்ம இங்க இருக்கவே கூடாது, சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பி போயிடணும். நம்ம இங்க இருக்க எங்களுக்கு ஆபத்து தான் அதிகம்னு. சரி, இந்த குதிரையை மட்டும் வித்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு மொத்த குதிரையை எடுத்துன்னு போய் டவுன்ல இருக்க அந்த மைனர்ஸ் கிட்ட, சில்வர் மைன் பண்ண வந்தாங்கல்ல ஆட்கள், அவங்க கிட்ட விற்க போறான். அவன் அங்க விற்க போய் அவங்க கிட்ட பேரம் பேசினுக்கு சொல்ல அவனை அந்த பத்திரிக்கைக்காரன் பார்த்துறான். அவன் அந்த வாண்டட் ப்ரெஷரை வச்சு கன்ஃபார்மே பண்ணிடுறான், இது ராய் கூடு தானே. அவன் பத்திரிக்கையிலையும் அது எழுதிடுறான். சும்மா ரூமரை வச்சு எழுத ட்ரை பண்ணவன் இப்போ இது உண்மை கண்ணால பார்த்ததுக்கப்புறம் எழுதாம இருப்பாங்க. அவன் எழுதி அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. நியூஸ் பேப்பர் படித்த ஃப்ராங்க்கும் லாபெல்ல நோக்கி கிளம்பி வரான். நியூஸ் பேப்பர் படித்த ஃப்ராங்க் லாபெல்ல நோக்கி கிளம்பி வரான். பட் ராய் வந்து அடுத்த நாள் காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு எத்தனை கிளம்பி போயிடுறான். ஏன்னா முன்னால் நடந்த இன்டிமசியில் அவனுக்கு புரிஞ்சிடுது, நமக்கு இவங்க கூட எவ்வளோ க்ளோஸ் ஆகிறோமோ அது அவ்வளோ தூரம் இவங்க கூட அட்டாச் ஆகிடும். நம்ம இங்கேயே இருந்தால் ஃப்ராங்க் இன்னைக்கு நாள் ஒரு நாள் நம்மளுக்கு தேடி வருமா, அப்போ இவங்களும் ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த லெட்டரை அங்கேயே வச்சு கிளம்பி போயிடுறான். இவன் கிளம்பி போன சோகத்தில் ட்ரக்கரும் குதிரை எத்தனை பின்னாடியே போயிடறான். ஏன்னா ட்ரக்கர் வந்து ராயை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகரில் பார்க்குறான். ஸோ அவனை பிரிய முடியாத ட்ரக்கர் வந்து குதிரை எடுத்துனா அவன் பின்னாடி போகிறான். இவனும் போயிட்டான், புள்ளியும் போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் குழப்பத்தில் இருக்க அலைஸ் முன்னாடி ஊர் பெண்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. ஏன்டி நீ ஒருத்தனை ஒழிச்சு வச்சிருந்தியாமே, அவன் தான் ராய் குட்டான், அவன் எங்கே இப்போ அப்படின்னு கேட்க, அவன் ஊரை விட்டு போயிட்டான்னு அலைஸ் சொல்கிறா. வேறு வழியே இல்லை, நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும். ஃப்ராங்க் எதாக இருந்தாலும் இந்த ஊருக்கு வரதான் போகிறான். அவங்ககிட்ட போய் ராய் இல்லை அவன் ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் நம்ப போகிறான், அவன் மொத்த ஊரையும் அழிக்க போகிறான். ஸோ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லி மேரி ஒரு பிளானை போடுறா. ஷெரீஃபோட சிஸ்டர் யாருக்கெல்லாம் சொல்ல தெரியுமோ அவங்க எல்லாரும் தன்னோட அந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு ஸ்டோன் பில்டிங்கான ஹோட்டலுக்குள்ளே செட் பண்ணுறா. மேலே ஃபுல்லாக திறமையான ஷூட்டர்ஸு,
கீழ ஷார்ட் ரேஞ்சில ஷூட் பண்றவங்க எல்லாரையும் அங்கங்க ஆம்புஷ் மாரி அட்டாக் பண்ண செட் பண்றான். ஃபிராங்க் இந்த ஊர நோக்கி வந்து நிக்க சொல்ல, இவங்கள நோக்கி வந்துட்டு இருந்த ஷெரீஃப் ஃபிராங்க பாத்துர்றான். 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் நடக்குது. அப்போ ஃபிராங்கோட ஆட்கள் ஷெரீஃப சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா ஃபிராங்க் ஒரு விஷயம் சொல்றான். "உன் கையில கன் இல்ல. உன்னால எனக்கு எந்த த்ரெட்டுமே இல்ல. இப்போ உன்ன கொலை பண்ணி என்னோட கெத்த நான் குறைச்சுக்க விரும்பல. தப்பிச்சு நீ எங்கன வந்தியோ அங்கேயே போ. இன்னொரு தடவ என்ன நோக்கி உன்னோட கன் திரும்புச்சுன்னா, உன் சாவு என் கையில தானான்னு" சொல்லி ஷெரீஃப அசிங்கப்படுத்தி அங்கருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். இது ஷெரீஃப ரொம்பவே லைக் யோசிக்க வைக்குது. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? இப்ப ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம்? நம்ம பொண்டாட்டி செத்த பிறகு நம்மளுக்குள்ள இந்த ஃபயர்லாம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே லாபெலுக்கு திரும்பி வரான். அவன் லாபெலுக்கு திரும்பி வரான். அதே சமயம் ஃபிராங்கோ அவனோட டெயில்லயே லாபெலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்போ ஃபிராங்க் வழியில ஒரு ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ பார்க்குறான். ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்னா என்னன்னா, அந்த காலத்துல சின்னம்மை ஒரு கொடியங்குள் பரவக்கூடியது. ஸோ சின்னம்மை வந்த எல்லாரையும் ஊருக்கு வெளியில இந்த மாரி ஒரு பெருமான வீட்ல விட்டு போயிடுவான். அவங்க எல்லாம் செத்து அழுகி கிடப்பாங்க. அங்க போன ஃபிராங்க் இவங்களோட கொடூரமான நிலைமைய பார்த்துட்டு, நான் அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி இறங்கி அத்தன பேரையும் கொண்டு போய் டீசென்ட்டா அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்ணி அடக்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது அவன ஒரு நாள் தாமதமாக்குது லாபெலுக்கு போறதுக்கு. இந்த ஒரு நாள் தாமதம் அங்க இருக்க பெண்களுக்கு அட்வான்டேஜ் குடுக்குது. அவங்களோட ஆம்புஷ ரெடி பண்ண. சரி இந்த ஒரு நாள் முடிஞ்சுது. வாடா கிளம்பி போலான்னு சொல்லிட்டு ஃபிராங்க் அங்கருந்து கிளம்பி வர சொல்லதான், அவனோட கேங்ல இருக்க ஒருத்தன் அவனுக்கு ஒரு விஷயத்த காட்டுறான். இங்க பாரு நம்ம போய் லாபெல்ல அட்டாக் பண்ணனா, இதுக்கு பக்கத்துல தான் ஒரு பிளாக் செட்டில்மென்ட் இருக்கு. அவங்கலாம் தான் சிவில் வார்ல சண்டை போட்டவங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ரொம்ப டேஞ்சரஸான கன்மேனு, நல்லா சண்டை போடக்கூடியவங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்கள போய் அட்டாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் லாபெல்குள்ள போணும். நம்ம இல்லாம போனா நம்ம ஆம்புஷ்ல மாட்டிக்கும்னு சொல்லிட்டு, அந்த பிளாக் டவுனுக்கு போறானுங்க. அன்னைக்கு நைட்டே. அவனுங்க அந்த பிளாக் டவுனுக்கு போற அதே சமயம், ஒயிட்டி வந்து அதாவது நம்ம ஷெரீஃபோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல டெப்யூட்டி, அவனும் பிளாக் டவுனுக்கு போறான். ஏன்னா நாளைக்கு விடிஞ்சா என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ தன்னோட காதலிய ஒரு தடவ கடைசியா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போறான். ஃபிராங்க் அங்க வந்துர்றான். ஃபிராங்க் அங்க வந்து அவங்கள வார்ன் பண்றான். நீங்க இந்த பிரச்சனையில தலையிடாதீங்க. உங்களுக்கும் அந்த பிரச்சனையும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அவன்கிட்ட மட்டும் சண்டை போட்டு அப்படியே போயிடுவேன்னு சொல்லி பேச ட்ரை பண்ணான். பட் அது ஒரு கன் கலவரத்துல போய் முடிஞ்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபிராங்கோட ஆட்கள் அந்த செட்டில்மெண்ட்டே அழிக்கிறானுங்க. அங்க போன ஒயிட்டி தன்னோட காதலிய மட்டும் காப்பாத்திட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான். ஊருக்கு வந்து ஃபிராங்க் வந்து பக்கத்துல இருக்க பிளாக் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்கான்ற விஷயத்த ஒயிட்டி அலாக் பண்ண, மொத்த ஊரும் ரெடி ஆகுது. அந்த கருப்பின பெண்ணும் கன்னோட ஃபிராங்க் தேடுறதுக்கு காத்திருக்கா. அடுத்த நாள் காலைல விடியுது. ஃபிராங்கோட ஆட்கள் மொத்த பேரும் வராங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 பேர் வராங்க. என்ன ஆகுதுன்னா, ஓப்பன் ஃபயரிங்ல மேல இருக்கவங்களுக்கு தான் எப்பயுமே அட்வான்டேஜ் அதிகம். ஸோ மேல இருக்க ஷார்ப் ஷூட்டர்ஸ் லைக் ஆலிஸ் ஒரு ஷார்ப் ஷூட்டரு, மேரி ஒரு ஷார்ப் ஷூட்டரு, இந்த மாரி ஒரு 4 ஷார்ப் ஷூட்டர்ஸ் சேர்ந்து மேல இருந்து அட்டாக் பண்றாங்க. பட் கீழ வீக்கா இருக்கு. ஸோ இவங்க கீழ வீக்கா இருக்க வழியா பெனட்ரேட் பண்ணி, கீழ இருக்கவங்கலாம் கொன்னுகிட்டு மேல படிக்கட்ல போய் அந்த ஷூட்டர்ஸ அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த கன் ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா நடந்திருக்கு. இதுல ஒயிட்டியும் செத்துடுறான். ஒயிட்டிய செல்ஃப் ஆஃபீஸ்லயே வச்சு கொலை பண்ணிடுறாங்க. அப்போ உங்க ஹீரோயிக்கான என்ட்ரி. டம்முன்னு புல்லட் வந்து ஃபிராங்கோட ஆட்கள்ல ஒருத்தன கீழ வச்சது. வரது யாருன்னு பார்த்தா ஷெரீஃப் கூட ராய்குட். இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா மீட் பண்ணி வந்தாங்கன்னா, ஷெரீஃப் அந்த ஊர நோக்கி வந்தேன்னு சொல்ல, ராய் வந்து ஊர விட்டு வெளில போயிருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. எந்த இடத்துல மீட் பண்றாங்கன்னா, ராய் வந்து இத்தன நாளா பழக்கப்படுத்தினால குதிரைகள். அந்த குதிரைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்த ராய் சந்தேகப்பட்டு அங்க போனா, இந்த மைனிங் பண்றவனுங்க ஊருக்குள்ள வந்தானுங்கல்ல, அவனுங்க வந்து பிராங்க் இந்த ஊருக்குள்ள வரப்போறான். இந்த ஊரையே அழிக்க போறான். இந்த குதிரைய வரைக்கும் எடுத்துன்னு நம்ம ஓட்டுருவான். அவன் இந்த ஊர அழிச்சுட்டு போனப்புறம் நம்ம வந்து இங்க மைனிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குதிரைய எடுத்துன்னு ஓட்டானுங்க. அவனுங்கள பார்த்த ராய் வந்து அங்க போய் அவங்க எல்லாரையும் தலை மேலே 4 போட்டு, அவங்களோட லீடர சுட்டு கொன்னுட்டு, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு இந்த குதிரையெல்லாம் எடுத்துன்னு வந்து ஊருக்குள்ள விட்றீங்க. அப்படி விடலனா நீங்க எங்க போனாலும் உங்கள விடமாட்டேன். தேடி வந்து கொல்லுவேன். நான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அங்க வந்து கிளம்புறான். ஷெரீஃபும் ராய் கூடயே வரான். இவங்க 2 பேரும் இந்த ஃபைட்ல என்ட்ரி ஆனது, இந்த ஃபைட்ட இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா ஆக்குது. மேல 2 கன் ஃபைட்டர்ஸ், கிரவுண்ட் லெவல்லயும் 2 ஸ்கில்லான கன் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லி, சண்டை உச்சகட்டத்த அடையுது. ஃபிராங்க் ஆல்மோஸ்ட் பேட்டில லூஸ் பண்ண போறான்ற நிலைமை வருது. அப்போ ஃபிராங்க் அங்கருந்து ஓடிர்றான். ராய் மட்டும் அவன சேஸ் பண்ண போறான். ஷெரீஃப் அந்த இடத்துலருந்து ஃபிராங்கோட மிச்ச ஆட்களையும் கொன்னு முடிச்சிடுறான். முன்னாடி வேகமா போன ஃபிராங்க பின்னாடி ராய் சேஸ் பண்ண வரான். ஃபிராங்கோட இடத்துல ஸ்லோவா வரான். என்னன்னு பார்த்தா, அங்க அந்த பையன் செபந்திய பையன் டக்கர் இருக்கான். அலைஸோட பையன். அவன் எதனால அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கானா, அவங்க கொண்டு வந்தால குதிரை. அந்த குதிரை ஒண்ணு சேத்துல மாட்டி கீழ விழுந்துருச்சு. அந்த குதிரைக்கு பலமான அடி. அங்க போயி ஃபிராங்க் உட்காந்து டக்கர் கிட்ட சாவ பத்தின எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறான். இந்த உயிர கொல்றது மூலியமா அந்த உயிருக்கு நன்மை மட்டும் தான் நீ செய்யற. இந்த பாவப்பட்ட உலகத்திலருந்து அதோட பிணியிலிருந்து நீ அத விடுவிக்கிறன்னு சொல்லி, அந்த உயிர கொன்னுடுன்னு சொல்றான். இந்த விஷயத்த பின்னாடி இருந்து பார்த்த ராய்க்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்டன்னிங்கா இருக்கு. இதே பிலாசபி தான் ஃபிராங்க் தனக்கும் சொல்லிக் குடுத்தான். அதனால நம்ம எவ்வளோ பெரிய கொலைகாரனாயி இன்னைக்கு எப்படி இருக்கோம். இதனால இந்த சின்ன பையன் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி,
டேய் நீ கிளம்பு உங்க அம்மா கிட்ட போடான்னு சொல்லி அந்த பையனை அங்க அனுப்பிச்சு விட்டு, வாடா இன்னியோட முடிச்சுப்போன்னு சொல்லி ஒரு ஐகானிக் வெஸ்டர்ன் விடுவலுக்கு நிக்கிறாங்க. அதாவது 2 பேருமே எதிரெதிர் நிப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் அந்த அண்ண டிரா பண்ணி எதிராளிய சுடுறானோ அவன் செத்துருவான். இதுல ஆப்வியஸ்லி ராய் ஜெயிச்சிடறான். ஏன்னா ஃபிராங்க்குக்கு வயசாயிடுச்சு. ஒரு கை இல்ல. ராய் இஸ் ஆப்வியஸ்லி யங் அண்ட் இஸ் ஃபிராங்க ஒரு வயித்துல சுட்ட ராய் அவன் கிட்ட போறான். அப்போ ஃபிராங்க் தன்னோட ஐகானிக்கான டயலாக சொல்றான். என் சாவு இது இல்லடா. என் சாவ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே. அப்போ ஃபிராங்க் நீ தப்பா பார்த்துட்டா தாயோலின்னு சொல்லி அவன் நெத்தியில புல்லட்டை இறக்குறான். ஃபேன் தற்போல ராய் தன்னோட அண்ணனை தேடின பயணத்தை தொடர்றான். ஏன் அவன் திரும்பி வந்து அலேஸ் கிட்ட சேரலனா, இந்த மாதிரி பழைய பகைகள் அவனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இங்க இருக்கிறது அவங்களுக்கு இதையும் தெரியும் சொல்லி கிளம்பி அவன் அண்ணனை தேடின பையன் போறான். ஒரு வழியா அவங்க அண்ணன் கிட்ட அவனுக்கு அவன் போயிடுறான். இந்த பக்கம் அலைஸ் என்ன பண்றான்னா, அவளோட சண்டையில சேதமான அவ வீட்டை சரி பண்றா. அப்போ அவளுக்கு ஒரு பை கிடைக்குது. அந்த பைக்குள்ள ஃபுல்லா பணம். ராய் வந்து தான் கொள்ளையடிச்சுல வச்சிருந்த பாதி பணத்தையும் அலைஸுக்கே கொடுத்துட்றா. ஷெரீஃப் வந்து இந்த ஊருக்கு மறுபடியும் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறாரு. பட் அந்த சண்டையில செத்து போன 18 பேரை புதைச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அத்தோட கதை முடியுது. இதுதான் த காட்லெஸ் சீரிஸோட ஃபுல் கதை. இந்த கதையை நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த கதையோட இன்டெப்த் உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னா இந்த சீரிஸை ஃபுல்லாக பாரு. 7 எபிசோட் சீரிஸ் தான். பட் என்ன மாதிரியே உங்களுக்கு வெஸ்டர்ன் ஜான்ரா ரொம்ப பிடிக்கும்னா இந்த சீரிஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஸ்டர்ன் சீரிஸ் நான் பார்த்ததுலேயே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி எந்த வெஸ்டர்ன் படங்களை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டாட்டா பை பை.